ஒரு அழகான காட்டில் விலங்குகள் சந்தோஷமாக இருந்தன. அதன் தலைவனாய் ஒரு சிங்கம் இருந்தது. ஒரு அழகிய குட்டி மான் இருந்தது. ஒரு நாள் இரவு காடு முழுவதும் அமைதியாக இருந்தது. அனைத்து விலங்குகளும் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. அந்த குட்டி மான் பயந்து அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்தது. சிங்கராஜா, சிங்கராஜா, எழுந்திருங்க. காட்டுக்குள் ஏதோ சத்தம் கேட்கிறது. அனைவரும் ஒன்று கூடுங்கள். காட்டுக்கு ஆபத்து. எல்லோரும் வாருங்கள். நாம் வாழும் இந்த காட்டுக்கு ஏதாவது ஆபத்து என்றால் நாம் தான் அதை தடுக்க வேண்டும். எனக்கு வலிமை இருந்தாலும் நாம் அனைவரும் ஒரே குழுவாக இல்லை என்றால் முடியாது. என்னதான் எனக்கு அறிவிருந்தாலும் துணிச்சலும் சேர்ந்து இருந்தால்தான் வெற்றி. அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாய் காட்டை பாதுகாக்க முடிவு செய்தனர். மனிதர்கள் காட்டில் உள்ள மரங்களை வெட்டுவதற்காக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்தனர். யானைகள் கூட்டமாக வந்து சுவர் போல் நின்று அவர்களை வழிமறித்தது. பறவைகள் அனைத்தும் ஒன்றாக பறந்து அவர்களின் பார்வைகளை திசை திருப்பின. மான்கள் அங்கும் இங்குமாய் ஓடி அவர்களின் கவனத்தை இழுத்தன. கரடி பின்னால் வந்து அவர்களை பயமுறுத்தியது. சிங்கம் வந்தது. காவல்துறை அதிகாரிகள் வந்து அவர்களை கைது செய்தனர். காட்டை காப்பாற்றிய மகிழ்ச்சியில் அனைவரும் சந்தோஷமாய் இருந்தனர். இந்த காட்டை காப்பது என் வலிமை மட்டுமல்ல, இந்த சின்ன மானின் கவனம்தான் நம்மை காப்பாற்றியது. இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், சிறியவர் என்றாலும் அறிவும் துணிச்சலும் இருந்தால் பெரியவர்களையும் காப்பாற்ற முடியும். ஒற்றுமை இருந்தால் எதையும் வெல்ல முடியும்.